ப்ரெக்னென்சி அப்போ சுகர் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு சர்க்கரை வருமா வராதா அப்படின்ற சந்தேகம் இருந்ததுன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சியில் சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் சர்க்கரை வரக்கான சான்ஸ் வந்து ஒரு 10 to 12% அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா இது செக்கப்பு. நம்ம ப்ரெக்னென்சி முடிச்சு டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 months கழிச்சு ஒரு சுகர் செக்கப் பண்ணுங்கள். நார்மலாக இருந்தது அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் மட்டும் செக்கப் பண்ணிக்கோங்க. இல்லை அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா எவ்ரி 3 months ஒன்று செக்கப் பண்ணிவிட்டு டாக்டர் போய் காமிச்சு அதுக்கு தேவையான மெடிக்கேஷனை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செக்கப் பண்ணுறோம், பட் இருந்தாலும் நம்மளுக்கு அது வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது நம்ம பண்ண முடியுமா? அதாவது நார்மலாக இருக்குது திரும்ப வரவே கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு 3 முக்கியமான அதை ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து டயட்டு. நம்ம சக்கரை வந்தால் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி டயட்டை இப்போ இருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது எக்ஸசைஸு. டெய்லி ஒரு 30 minutes ஆஃப் வாக்கிங், ஜாகிங் இல்லை சைக்கிளிங் இந்த மாதிரி வச்சுக்கலாம். எக்ஸசைஸே பண்ண முடியலன்னா கூட ஜஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள். அதாவது சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்குறது அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து 3வது வந்து வெயிட் மெயின்டெனன்ஸ். வெயிட் அதிகமாக ஆகிடுச்சு, பிஎம்ஐ கூடிடுச்சு அப்படின்னா நிறைய ஸ்டடீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சக்கரை இருந்து ப்ரெக்னென்சி அப்போ சக்கரை இருந்து திரும்ப ஃப்யூச்சரில் சக்கரை வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பிஎம்ஐ கூடியிருக்கு, அதாவது வெயிட் கூடியிருக்கு. அவங்களுக்கு தான் நிறைய சக்கரை ப்ரெசன்டேஷன்லாம் வந்திருக்கு. ஸோ வெயிட்டை ஐடியலாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது 3ஐயும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு சுகர் வராது. தேங்க்யூ.